ஓஆர்பி யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். இதை ஸ்ட்ராட்டஜியாகவும் பில்ட் பண்ணி நம்ம டெலகிராம் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 9:30 கேண்டில் யூடிசி -5ல சார்ட்டை செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ், அதாவது 9:30க்கு ஓப்பன் பண்ணுற 15 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 மினிட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணதான் செக் பண்ணுங்கள். ஓஆர்பி எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ நமக்கு ஒரு ஃபேராலி கேப் கிடைக்கும். 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சிங்கன்னா அழகாக டார்கெட் ரீச் ஆகும். இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னென்னா ஓஆர்பி ட்ரெண்டுக்கு நேராக நம்ம ட்ரேட் பண்ணணும். எப்போல்லாம் ஓஆர்பியை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணுமோ அதுக்கு மேலேயோ கீழேயோ சப்ளை ஜோன் இல்லை டிமாண்ட் ஜோன் இருக்கும். அந்த 9:30 கேண்டிலுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ. ஸோ இந்த 9:30க்கு கேண்டில் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கு மேலே இருக்க சப்ளை ஜோனில் தான் நம்ம என்ட்ரி. ஸோ இந்த சப்ளை ஜோனில் நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் நான் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம், இல்லை இந்த ஓஆர்பி பிரேக் அவுட் வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். இப்போது ட்ரெண்டு மார்க்கெட்டில் ஈரோ யூஎஸ்டியில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேமில். இப்போ மார்க்கெட் எனக்கு ஓஆர்பியை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு லோவர் டைம் ஃப்ரேமில், அதாவது 1 மினிட் டைம் ஃப்ரேமில். இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கிடச்ச ஓஆர்பியை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடச்ச ஃபேராலி கேப்பில் என்ட்ரி எடுத்துட்டேன். இதில் நான் யூஸ் பண்ண ரிஸ்க் வந்து 0.5%. ஏன் அப்படின்னா ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து கவுண்டர் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எனக்கு கிடச்ச ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து 1.6 RR. ஸோ செகண்டு சப்ளை ஜோனில் என்ட்ரி. இதில் எனக்கு கிடச்ச ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:4. ஸோ இதில் 1% ரிஸ்க் எடுத்தேன், அதில் 0.5 ரிஸ்க் தான் எடுத்தேன். ஸோ இப்படி தான் ரிஸ்க்கை கேல்குலேட் பண்ணி நம்ம ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் எடுக்கும்போது கம்மியான ரிஸ்க்கும், டவுட்ஃபுல்லாக இருக்கிற ட்ரேட்ஸ்க்கெல்லாம் கம்மியான ரிஸ்க் எடுத்துகிட்டு ட்ரெண்டோட டேரக்ஷனில் இருக்க ட்ரேடுக்கெல்லாம் அதிகமான ரிஸ்க் எடுத்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ட்ரேடுமே எக்ஸிக்யூட் ஆகும். இதோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.